வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவுடைய எம்பி, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி தயாநிதி மாறன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மீது இப்போ SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. எனது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டமா? இதை சமீப காலமாக தமிழக அரசியலில் எங்கேயோ கேள்விப்பட்டோமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வேற எங்கேயும் இல்லைங்க. தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் யார், செல்வ பெருந்தகை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அண்ணாமலை மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோரிக்கையை முன் வச்சுக்கிருந்தாரு. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு காவல்துறையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால அமைதியாக இப்போ நகர்ந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எம்பி மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 திமுகவுடைய எம்பிக்கள் யார், தயாநிதி மாறன் அவர்கள், அடுத்து TR பாலு அவர்கள், கலாநிதி வீராசாமி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தலைமை செயலகம் போயிருக்காங்க. தலைமை செயலாளர் சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை சந்திச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கொரோனா நிவாரணம் வழங்குவது தொடர்பான நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதி கோரி போய் மனு கொடுக்கறதுக்காக தலைமை செயலகம் போயிருக்காங்க. போயிட்டு வெளியே செய்தியாளர்களை சந்திச்சாங்க. எல்லாரும் கூட்டாக சந்திச்சாங்க. அப்போ தயாநிதி மாறன் அவர்கள் பேசினது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொன்னார்னா, தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். அப்போ என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்னா, எங்களை 3ஆம் தர குடிமக்களை போல் நடத்தினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அடுத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருந்தார். இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறினுச்சு. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினுச்சு. அப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா, VCK திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, மோட்டிவேஷனலாக ஒரு மோட்டிவேஷனோட இதை பேசலை அப்படின்னாலும் ஹர்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசினார். மக்கள் நீதி மய்யம் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ திமுகவோட இருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்போ கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் யார், எல் முருகன் அவர்கள், அவர் கடுமையாக எதிர்த்தாரு. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன் வச்சாரு. பிறகு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் B3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தயாநிதி மாறன் அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி பேசிட்டாரு, ஷெட்யூல்டு கேஸ்ட்டை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தயாநிதி மாறன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கொடுக்கப்பட்ட அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்னை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். ஏன்னா சம்பவம் நடந்த இடம் சென்னை அப்படிங்கிறதுனால சென்னை கிரைம் பிரான்ச்சுக்கு அந்த கேஸ் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ பாஜகவினர் கிண்டலாக என்ன பதிவு போடுறாங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களை டேக் பண்ணி போதுமா, பாஜகவுடைய ரவுடிகள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணீங்க. அண்ணாமலை என்ன பண்ணாரு, திமுகவில் இருக்கக்கூடிய குற்ற பின்னணி கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கொந்தளிச்சுட்டு இருந்தாரு. இப்போ திமுகவுடைய MP மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு போதுமானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் செல்வ பெருந்தகை அவர்கள் டேக் பண்ணி இப்போ கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பதிவு தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக அரசு அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக். பட்ஜெட்டில் என்னென்னமோ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். எது தெரியுமா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். தொடர்ந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸு ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்குங்க. அது என்னப்பா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன். என்னுடைய வேலைக்கு போய் நான் சம்பாரித்து காசு நம்ம சம்பாதிக்கிறது பெட்டரா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அடமானம் வச்சு இல்லை ஒரு கடன் வாங்கி காசு நம்மளுக்கு கிடைக்கிறது பெட்டரா? ஃபஸ்ட்டு உள்ள தானே பெட்டரு. வேலைக்கு போய் காசு சம்பாரித்து காசு பார்க்குறது தானே சூப்பராக இருக்கும். இதே கடன் வாங்குறது, அடமானம் வைக்கிறது, இதனால நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை தான் வரும். நம்ம திருப்பியும் காசு கட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், வட்டியோட கட்டுற மாதிரியான சூழல் இருக்கும். அப்போ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்னது. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது கடன் வாங்குறது, அடமானம் வைக்கிறது, இல்லை விற்கிறது, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கிறது, அது மூலமாக பணம் பார்க்குறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸு. ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த நிறையா செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வருமானம் வருது ரெவன்யூ ரெசிப்ட்ஸு. அப்போ ஒரு நாடு நல்ல ஆரோக்கியமான பொருளாதாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வருஷம் வருஷம் கூடணும், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வருஷம் வருஷம் குறையணும்.
அதை இந்த வாட்டி நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாட்டி இல்லை, கடந்த 3-4 வருடங்களாக ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து நல்லா அதிகரிச்சுக்கிருக்கு. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கடன் வாங்கி நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய அந்த சூழல் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டா வந்து கிளியராக இண்டிகேட் வந்து பண்ணுது. இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிஃபென்ஸுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வந்து மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க. 4,54,000 கோடி ரூபாய் டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நோட்டாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மூலதன செலவுகள், நம்ம நாட்டுடைய எக்கானமியை வளர்க்கக்கூடிய முக்கியமான செலவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.